கெனிஷா தான் என்னோட மிகப்பெரிய ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட். அதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா 2 பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்னு. ஒரு நடிகராக இருக்கிறவர் தயாரிப்பாளராக வந்திருக்கிறது கொஞ்சம் ஆபத்தான விஷயமா. பூஜைக்கே பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வகையில் 4 கோடி ரூபா செலவழிச்சிருக்காங்க. வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கெனிஷா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த கெனிஷா இவருக்கு கொடுக்குற கிஃப்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு வாடகையே கட்ட முடியாதுன்னு சொல்கிற ஒரு ஜெயம் ரவியால் எப்படி வந்து 4 கோடி ரூபா செலவு பண்ண முடியும்? ஸோ நடிகர்கள் சினிமா துறையில் தயாரிப்பாளராக வந்து சக்ஸஸ் பண்ணி கொடி நாட்டினதா ஜெயம் ரவி ஆர்த்திக்கு உள்ள உறவு. இனிமேல் அது ஒட்டுமா ஒட்டாதான் நம்ம. ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இன்னமும் வந்து ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரவிமோகன் அவர்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இவர் எப்படி ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நிறைய லாஸஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாக்களில் ஏகப்பட்ட விவாதங்கள் வந்து போயிட்டுருக்கு. இது சம்மந்தமாக வந்து நம்மள்ட்ட விரிவாக பேசுறதுக்காக வந்திருக்காங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். சார் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ரவிமோகன் சார் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன உங்களுக்கு வந்து தெரியும், பட் ஆனால் அது அவரோட தான் இல்லையா? அதுதான் சார் முதல் கேள்வியா? அது நிச்சயமாக வந்து அவரோடது தான். அவரும் வந்து கெனிஷா அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேருமே பங்குதாரர்கள் தான். அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதாவது ரவிமோகன் ஸ்டுடியோஸ், நாங்கள் 2 பேரும் பார்ட்னர்ஸ்னு அவரே வெளிப்படையாக சொல்லிட்டாரு. ஸோ அவரோட தான் இல்லையா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளே நம்ம போகிறது நியாயமாக இருக்காது, சரியாகவும் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஆர்த்தி அவங்களால நான் ஏமாற்றப்பட்டேன், அதாவது வந்து என்னுடைய காசு பணம் இது வரைக்கும் சினிமாவில் சம்பாதிச்ச 22 வருஷம் வருமானம் எல்லாத்தையும் அவங்க பிடுங்கிட்டாங்க. இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, பேங்க்கில் கூட பணம் இல்லை. நான் வந்து இப்போ எப்படி சொல்லு, வீட்டு வாடகை கூட கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கேன் அப்படி இப்படின்னு நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து ஜெயம் ரவி தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. 2 படங்கள் ஒரே நேரத்தில் தயாரிக்கிறதா அறிவிச்சிருக்கிறாரு. அந்த பூஜை அது வந்து நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் நடந்துச்சு. அந்த பூஜைக்கே பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வகையில் 4 கோடி ரூபா செலவழிச்சிருக்காங்க. 4 கோடி ரூபா? ஆமாம். எப்படின்னா யோகி பாபு, அப்புறம் வந்து எஸ் ஜே சூர்யா, இன்னும் அந்த படத்தில் நடிக்கிற நடிகர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்ஸு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை நடத்துறதுக்காண்டி கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாவில் வந்து ஒரு பெரிய அரங்கமை வந்து அமைச்சிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கெனிஷா அவங்களுடைய ஃப்ரெண்டு, அதாவது வந்து அவங்களுடைய கிஃப்ட் கெனிஷா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த கெனிஷா இவருக்கு கொடுக்குற கிஃப்ட் என்ன அப்படின்னா, கெனிஷா வந்து ஒரு ஹீலர், அதாவது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர், ஆன்மீக மருத்துவர் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். அவங்க வந்து எப்படின்னா இது வரைக்கும் வந்து பல பேருக்கு வந்து மருத்துவ உதவி செஞ்சுருக்காங்க. அதாவது வந்து ஆன்மீக உதவி, அதாவது பேச்சிலே, அதாவது பேசியே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எதையும் நீங்கள் அவங்ககிட்ட போய் சொன்னீங்கனாலும் அவங்க வந்து அதை வந்து சரி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆற்றல் படைத்தவங்க கெனிஷா. அவங்க வந்து ஒரு பாப் சிங்கர், அது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க வந்து பல பேருக்கு உலக அளவில் வந்து இந்த மாதிரி மருத்துவ உதவி செஞ்சுருக்கிறதுனால அவங்களுடைய நண்பர்களை எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆரம்ப விழாக்கு அவங்க கொண்டு வரணும், இங்கே வந்து அவங்களுடைய நண்பர்களை எல்லாம் பங்கு பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி உலகளவில் இருக்கிற அவங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் டிக்கெட்டு, 5 ஸ்டார் அக்காமடேஷனு, ஃபுட்டு, ட்ராவல் அலவன்சஸ்ஸு எல்லாமே கொடுத்து இந்த பூஜையை வந்து அட்டன் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ மொத்தம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் செலவு மட்டுமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வாடகையே கட்ட முடியாதுன்னு சொல்கிற ஒரு ஜெயம் ரவியால் எப்படி வந்து 4 கோடி ரூபா செலவு பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அத்தனையும் கடன். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி எல்லா பக்கமே கடன் வாங்கியிருக்காரு. அதாவது பெரிய தயாரிப்பாளர்கிட்ட வாங்குகிற கடன் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கந்து வட்டி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃபைனான்சியர்கிட்ட கூட பார்த்திங்கன்னா 30 லட்சம் 20 லட்சம் 40 லட்சம் அப்படின்னு கிடைக்கிற வரைக்கும் வாங்கி இந்த பூஜையை போட்டிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஜெயம் ரவி அவர் ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் ஒரு தயாரிப்பாளராக என்னுடைய பார்வையில் இது வந்து தேவையில்லாத விஷப்பரிசு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக சார். அண்ட் அதே நேரத்தில் வந்து நம்ம ஒரு சில நியூஸஸ்லாம் வந்து பார்த்தோம். காலையில் ஒரு நியூஸ் பார்க்குறேன், நாங்கள் என்னென்னா வீடுக்கான இஎம்ஐ கட்டலை, அதனால் வந்து வீடை வந்து ஜப்தி பண்ண போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் பார்க்குறோம். இந்த சைடில் வந்து பேரலராக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கடன் வாங்கி இருக்கிற கடனை அடைக்கிறத விட்டுட்டு ஏன் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி வேறு எதுக்கும் ஒன்றுத்தில் செலவு பண்ணுறதுக்கான ரீசன் என்ன சார்?
இல்லை ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஈசிஆர் அந்த பங்களா பார்த்தீங்கன்னா அது ஒரு பீச் ஹவுஸ், அதாவது கடற்கரையோரம் இருக்கிற ஒரு பீச் ஹவுஸு. அது வந்து பல கோடிகள் அந்த பங்களா வந்து இவங்க பேங்க்கில் வந்து லோன் போட்டு வாங்கியிருக்காங்க. எப்படி தான் கை முதலீடுன்னு ஒன்று இருக்கும், அதை அவங்க போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்க. இந்த பங்களா வந்து எப்படின்னா ஆர்த்தி அப்புறம் ஜெயம் ரவி 2 பேருடைய ஜாயிண்ட் நேமில் இருக்குது. அதாவது வந்து 2 பேரும் சேர்ந்து வாங்கின பங்களா. இப்போ வந்து ஆர்த்தி ஜெயம் ரவி அவங்க 2 பேருக்குமே வந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்து 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அவங்களுடைய விவகாரத்துக்கு வழக்கு வந்து நம்ம கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆர்த்தி அவங்ககிட்டையும் பணம் இருக்குது, ஆனால் அவங்களும் பணம் கட்ட மறுக்கிறாங்க, இஎம்ஐ கட்ட மறுக்கிறாங்க. ஜெயம் ரவி அவர்கிட்டையும் பணம் இருக்குது, இல்லைங்கிறதெல்லாம் மொத்தமாக ஒத்துக்க முடியாது, ஆனால் அவரும் வந்து இஎம்ஐ கட்ட மறுக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா இந்த வழக்கு வந்து கோர்ட்டில் இருக்குது. இப்போ புருஷன் பொண்டாட்டியாக இருந்த 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா மன ஒற்றுமை இல்லாதனால பிரிஞ்சுட்டாங்க. ஒருவேளை வந்து இந்த வீடு தீர்ப்பு எப்படி வேணால் நடக்கலாம். இந்த வீடு வந்து ஆர்த்தி கொடுத்துடணும்னு சொன்னால் நம்ம பணம் கட்டி அதை வீடு எதுக்கு ஆர்த்திக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஜெயம் ரவிக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து ஜெயம் ரவி கொடுத்துடணும் அப்படின்னு கோர்ட் சொன்னால் நம்ம பணம் கட்டி ஏன் ஜெயம் ரவிக்கு இந்த வீட்டை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து ஆர்த்திக்கு இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே தவறு. அதாவது 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியாக வாழ்ந்த காலகட்டங்களில் 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இந்த வீடு 2 பேரும் கணவன் மனைவி பேரில் வாங்கியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இது ஆர்த்திக்கு போய் சேர்ந்தாலும் சரி, ஜெயம் ரவிக்கு போய் சேர்ந்தாலும் சரி, அது பிற்காலத்தில் யாருக்கு போக போகுதுன்னா அவங்க வாரிசுக்கு தான் போக போகுது. அப்படி இருக்கும்போது இது தொலைநோக்க பார்வை. அதாவது வந்து இந்த சொத்து நம்மளுடைய வாரிசுக்கு தான் போக போகுது. அதனால் நம்ம இந்த 2 பேரும் சேர்ந்து இது வந்து இஎம்ஐ கட்டி அந்த பேங்க் லோனை முடித்து நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை திருப்பி பசங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். 2 பேருமே பார்த்திங்கன்னா ஈகோவில் போட்டி போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இது நடக்காமல் இருக்குது. பேங்க் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 10 மாதத்துக்கு மேலே வந்து தவணை கட்டாதனால ஜப்தி பண்ணுற ஒரு சூழ்நிலையில் அந்த வீடு இருக்குது. அதாவது ஒரு 90 நாளைக்கு மேலே ஒரு லோன் வாங்கிட்டு நீங்கள் கட்டலைன்னா அது நான் பர்ஃபார்மிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி மாறிடும். என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து தொடர்ந்து நோட்டீஸ்லாம் அனுப்புவாங்க பேங்க்கு. அப்புறம் வந்து பணம் கட்டலை அப்படின்னா கோர்ட்டில் போட்டு முறைப்படி வந்து அதை ஜப்தி பண்ணுறதுக்கான உரிமையை வாங்கி ஜப்தி பண்ணி அந்த வீட்டினுடைய பணத்தை எடுத்து பேங்க் அவங்களுடைய லோனை எடுத்துக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து மீதி பேலன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை வந்து இவங்க கையில் திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நிலைமைக்கு இவங்க விட்டுருவாங்க போல தெரியுது. ஏன்னா 2 பேர்ட்டுமே பணம் இருக்குது. இது வந்து 2 பேரும் அழகாக கட்டி திருப்பிடலாம். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. கண்டிப்பாக சார். அண்ட் அதே நேரத்தில் அந்த கிஃப்ட் மேட்டருக்கு வருவோம் சார். ஆக்சுவலாக என்னென்னா இந்த கெனிஷா தான் என்னோட மிகப்பெரிய ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. நான் வந்து செகண்ட் சான்ஸ் வந்து லைஃப்பில் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு கிஃப்ட்டுன்றது என்னென்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு அமௌண்ட் வச்சுருந்தா யாருக்கும் ஒருத்தருக்கு வந்து பரிசாக கொடுக்குறது. நம்மளே ஆல்ரெடி காசு கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்மளை கொஞ்சம் மேம்போக்காக பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஆரம்பிச்சதா சார் அப்படின்ற எனக்கு ஒரு கேள்வி சார். இல்லை, அதாவது வந்து நடந்தது என்ன அப்படின்னா ஆர்த்தி ஜெயம் ரவி 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க. ஒரு 10-12 வருஷம் இருந்தாங்க. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா 2 பேரும் மன ஒற்றுமை இல்லாமல் போச்சு. அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா ஆர்த்தி வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஜெயமரியை வச்சுக்கணும்னு நினச்சாங்க. அவங்க மாமியார் இருக்காங்கல்ல, அதாவது சுஜாதா விஜயகுமார், அவங்க வந்து அதாவது வந்து மகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவறான அட்வைஸ் கொடுக்குறாங்க. புருஷனை எப்போவுமே கைக்குள்ளே வச்சுக்கணும், புருஷனை எப்போவுமே கட்டுக்குள்ளே வச்சுக்கணும், இல்லைன்னா வந்து அவர் பறிஞ்சு கட்டி வெளியில் ஓடிடுவார். இந்த மாதிரி வந்து தவறான வந்து அட்வைஸை கொடுத்து ஆர்த்தி வந்து அதை ஃபாலோ பண்ணி ஜெயம் ரவிக்கு வந்து நெருக்கடி கொடுத்து ஜெயம் ரவி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வீட்டை விட்டே வெளியில் வந்து வர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுச்சு. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா யாரை அன்பால் யாரை வேணாலும் கட்டி போடலாம், கூட வச்சுருக்கலாம். அதிகாரத்தால் நீங்கள் ஒருத்தரை கட்டி போடணும்னு நினச்சிங்கன்னா, அதிகாரத்தால் ஒருத்தரை அடக்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த உறவு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே முறிஞ்சிரும். அப்படி தான் வந்து ஜெயம் ரவி ஆர்த்திக்குள்ள உறவு உடஞ்சிருச்சு, முறிஞ்சிருச்சு. இனிமேல் அது ஒட்டுமா ஒட்டாதான் நமக்கு தெரியாது. இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த உறவு முறியறதுக்கு மெயினான காரணம் யார் அப்படின்னா சுஜாதா விஜயகுமார் தான் அப்படிங்கிறாங்க. இப்போ சுஜாதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாமியார் ஆள்களை தான் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறோம், அந்த வீட்டில் மாமியார் சரியில்லை, அந்த மாமியாரால் என் பொண்ணுக்கு ஏகப்பட்ட கஷ்டம், ஒரு எப்படி சொல்கிறது கிளியை வளர்த்து குழம்பிக்கிட்ட கொடுத்துட்டோம், இப்படிலாம் வந்து பெண்ணை பெற்றவங்க வந்து நிறைய இடத்துல குழம்பி பார்த்துருக்கோம். இப்போ பையனை பெற்றவங்களே அப்படி குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கிளியை வளர்த்து வந்து நாங்கள் குரங்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு பையனை பெற்றவனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பையனை பெற்ற தாய் தகப்பனே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் அந்த பெண்ணோட அம்மா சரியில்லை, அதாவது என் பையனோட மாமியார் சரியில்லை, அதனால் பல சிக்கல் என் பையனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா பொதுவாக இந்த
மாமியார் அப்படிங்கிற சைக்காலஜி ஒரு காலத்தில் வந்து மருமகன் மேலே தான் வந்து அவங்களுடைய கோவங்களை காமிச்சிட்டு வந்தாங்க. இப்போ வந்து மாமியார் வந்து அதாவது மருமகனுக்கு மாமியாராக இருப்பாங்க இல்லையா, அதாவது வந்து மனைவியுடைய அம்மா, அவங்களும் பார்த்தீங்கன்னா மருமகனை மகள் கட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி மகளுக்கு அறிவுரைகள் வழங்குறேங்கிற பேரில் எதையோ சொல்லி மகளுடைய மனநிலையை குழப்பி விட்டு மகளுடைய குடும்ப வாழ்க்கையை சிதைச்சு விட்டுறாங்க. அப்படி தான் பல இடங்கள் நடந்துட்டுருக்கு. இப்போ ஜெயம்பரவி வீட்டில் நடந்த விஷயம் மட்டும் இல்லை, இது வந்து பல ஆண்கள் இன்றைக்கி வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க மாமியாருடைய தொந்தரவால். அந்த மாதிரி சிக்கலில் ஜெயம்பரவியும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வெளில ஓடி வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போகிறாருன்னா, அவர் எப்படி போனார்னு தெரில. அதாவது வந்து அவர் கோவா கரெக்டாக போயிருக்காரு. அது எப்படி கோவாவுக்கு அவர் கரெக்டாக போனான்னு தெரில. ஆனால் அந்த கோவாவில் தான் அந்த கெனிஷா அந்தம்மா வந்து இருக்காங்க. அந்தம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்பில் பாடக்கூடிய ஒரு பாடகி. பொதுவாகவே பார்த்திங்கன்னா கோவா அது வந்து நைட் லைஃப் டோட்டலாகவே பார்த்திங்கன்னா இரவு வாழ்க்கை தான். நீங்கள் போயிருக்கீங்களா என்னன்னு தெரில. எல்லா பக்கமே பப் இருக்கும், சின்ன சின்ன பப்பு, பாரு, கிளப்பு. நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக தண்ணி அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது, ஆண்கள் பெண்கள் எல்லாம் சகஜமாக பழகிறது. அந்த கல்ச்சரே அப்படி தான் இருக்கும். கோவா கல்ச்சர்னாலே அப்படி தான் இருக்கும். ஒரு படமே எடுத்தாங்கல்ல வெங்கட் பிரபு, கோவான்னு எடுத்தார் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு கோவா கல்ச்சர் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நைட் கிளப், நம்ம வந்து இப்போ கெனிஷா பற்றி பேசலை, ஜென்ரலாக ஒரு விஷயம் என்னென்னா நைட் கிளப்பில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாடகி வந்து பாட விடுறது, இந்த வந்து கிளப்பில் பாட விடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கிளப்லேயும் இருக்கும். அது காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 பேரோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க, ஒரு ரவுண்ட் போவீங்க, பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, 2 ரவுண்ட் போவீங்க, பாட்டு அதை அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்திரிச்சு வந்துடுவீங்க. அதாவது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாடா மச்சான் வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுவீங்க. உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாடல்கள் மூலமாக, அழகான நல்ல பாடல்கள் மூலமாக அவங்க வந்து உங்கள் பாட நீங்கள் கேட்க அந்த இடத்த விட்டு போக முடியாது. அந்த சூழ்நிலை வந்து ரம்மியமாக வச்சுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதாவது மச்சான் இன்னொரு ரவுண்ட் போகலான்டா, சூப்பராக இருக்குது இந்த இடம், நல்லா இருக்குது, பாட்டு கச்சேரி டான்ஸ் அதுன்னு ஜாலியாக இருக்குது, இன்னொரு ரவுண்ட் போவீங்க. ஒரு 6 ரவுண்டு 7 ரவுண்டு போனால் கூட உங்களுக்கு எத்தனை ரவுண்டு தண்ணி அடித்தோடனே தெரியாது. ஏன்னா வந்து பப்புக்காரனுக்கு வியாபாரம் ஆகணும்ல, அதான் அவனுக்கு நோக்கம். அதுக்காண்டி தான் இந்த பப்பில் வந்து பாடகியெல்லாம் பாட வைக்கிறது. ஸோ அப்படி ஒரு இரவு கிளப்பில் வந்து பாடகியாக தான் கெனிஷா இருக்காங்க. அது தப்பு கிடையாது, அது வந்து அவங்க பாடகியாக தான் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹீலராகவும் இருக்காங்க. ஹீலர்னால் ஆன்மீக ஹீலர் அப்படிங்கிறாங்க, அதாவது ஸ்பிரிச்சுவல் ஹீலர், நான் சொன்னேன்ல மருத்துவ உதவியெல்லாம் கொடுக்குறவங்க தான் அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவி அங்கே போயிருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சந்திச்சிருக்காரு, யார் கெனிஷாவை சந்திச்சிருக்காரு. ஆல்ரெடி ஜெயம் ரவி வந்து புண்பட்ட மனசு, பொதுவாக என்ன சொல்லுவாங்க, புண்பட்ட மனசை புகை போட்டு ஆற்றலாம் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்லுவாங்க. தம் அடித்தா சரியாக போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு உதவி கேட்டு போயிருக்காரு. மனசு கஷ்டமாக இருந்திருக்கு. அந்த நேரத்தில் போனோன்னே அவங்க வந்து ஏற்கனவே பல பேருக்கு வந்து ஆன்மீகம் சொற்பொழிவு பண்ணுறவங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி என்னோடய கஷ்டம் இப்படி இருக்குது, என்னோடய சூழ்நிலை இப்படி இருக்குன்னும் போது அவங்க வந்து பல விதங்கள், அதாவது வந்து ஜெயம் ரவிக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு, எப்படி நட்பு உருவாச்சு அப்படின்னு தெரியல. பட் பார்த்தா இன்றைக்கி வந்து ஜெயம் ரவி வந்து என்னுடைய கிஃப்ட் கெனிஷா அப்படிங்கிறாரு. அதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா 2 பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது வெளிப்படையாக. 2 பேரும் ஒயிட்டாக வந்து ஜோடி போட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஐஸ்வரி கணேசன் திருமணத்துக்கு வந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து அடுத்து திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அவங்களுடைய நடவடிக்கை மூலமாக நமக்கு தெரிய வருது. ஸோ தப்பும் கிடையாது. அதாவது வந்து அவங்க விரும்புகிறாங்க, அவங்க திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதை மாதிரி ஒரு அட்ராக்ட் ஆனதுனால அவங்க வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இப்போ வந்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ஜெயம் ரவிக்கு விவகாரத்து ஆகலை, கோர்ட்டில் தான் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னமும் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ஜெயம் ரவி சட்டப்படி கணவன் மனைவி தான். அந்த விவகாரத்தை ஆனால் தான் வந்து ஜெயம் ரவி கெனிஷாவை கைப்பிடிக்க முடியும். ஸோ ஜெயம் ரவி வந்து அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வெயிட்டிங் பீரியடில் வந்து நம்மலாம் சேர்ந்து படம் எடுக்கலாம், பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லபடியாக படம் எடுத்து வந்தால் சரி. ஆனால் இன்றைக்கி படம் எடுத்து சக்ஸஸ் ஆன தயாரிப்பாளர்களே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னே தெரியல. துண்டக்கானான் துணியை காண்டான்னு ஓடினவங்களோட கதை தான் பல பேர் இருக்குது. இப்போ லைக்காலாம் பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கும் மேலே முதலீடு எடுத்துகிட்டு வந்து தமிழ் படம் எடுக்கணும்னு வந்தாங்க. அவங்க படங்கள் யாரை வச்சு எடுத்தாங்க, ரஜினி, கமல், விஜய், அஜித், இந்த பிரபலமான கதாநாயகர்கள் வச்சு எடுத்தாங்க. அவங்களுடைய படங்களே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஓடலை, பெரிய தோல்வி. இப்போ அதாவது கொண்டு வந்த 1000 கோடியில் 1000 ரூபா கூட திருப்பி எடுத்துகிட்டு போக முடியாத சூழ்நிலை அவங்க மறுபடியும் லண்டன் போயிட்டாங்க. இந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி படம் தயாரிக்க வந்தால் ஒரு படத்தை தயாரிக்கிற ஒரு தயாரிப்பாளருடைய நிலைமை அப்படி இருக்குது. அதாவது 1000 யானையை நீங்கள் வந்து கட்டி இழுத்துட்டு போகணும் தோளில், அதுதான் வந்து ஒரு தயாரிப்பு. 1000 யானைன்னு கூட சொல்லக்கூடாது, 1000 மதம் கொண்ட யானையை வந்து நீங்கள் கட்டி இழுத்துட்டு போகணும். அந்த சக்தி, அந்த பலம் இருந்தால் தான் இன்றைக்கி படம் தயாரிக்க முடியும். அவ்வளோ கஷ்டமாக போச்சு இன்றைக்கி தயாரிப்பு துறைங்கிறது. ஸோ நடிகர் ஜெயம் ரவி அவர் வந்து அதாவது வந்து வசதியாக வாழ்ந்தவர்,
ஒரு லைஃப் ஸ்டைல், அதாவது வந்து ஒரு ஒரு பென்ஸ் காரில் போனவர், ஒரு ஆடம்பர பங்களாவில் வாழ்ந்தவர், ஒரு ஸ்விம்மிங் பூல், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், ஒரு சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு லக்ஸரியான லைஃப் லீட் பண்ணக்கூடிய ஒரு நடிகராக இருந்த ஜெயம் ரவி இன்னைக்கு தயாரித்துறைக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு ஏதாவது முன் அனுபவம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக முன் அனுபவம் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது அவருடைய தந்தை தயாரிப்பாளர், அது வேற விஷயம். ஆனால் மகனுக்கு அந்த குவாலிட்டிஸ் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஒரு நடிகராக வசதியோடு வாழ்ந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தவர். ஸோ அந்த கஷ்டங்கள் என்னங்கிறத அவர் தெரியாமல் ஆழம் தெரியாமல் காலை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காலை வச்சுட்டாரா அப்படின்னு எனக்கு தெரில. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் யோகி பாபு படம், அந்த படத்தை வந்து அது ஆர்டினரி மேன் அப்படின்றாங்க. ஆர்டினரி மேனுடைய படத்தினுடைய இயக்குனராக வந்து ஜெயம் ரவி வந்து அறிமுகமாகிறாரு. ஸோ இயக்குனராக ஜெயம் ரவிக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா, இதுக்கு முன்னாடி யார்கிட்டயா வேலை பார்த்துருக்காரா அப்படின்னா பெருசாக அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதோ வந்து ஆளாக வந்தான்ல, கமலஹாசனோட வேலை பார்த்துருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, ஒரு படம் வேலை பார்த்துட்டாருங்கிறதுக்காண்டி அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட முடியும்லாம் நம்ம சொல்ல முடியாது. படமே வேலை பார்க்காம வந்தவர் தான் மணிரத்னம், படமே வேலை பார்க்காம வந்தவர் தான் லோகேஷ் கனகராஜ். ஸோ இது வேலை பார்த்ததுனா 15 படம் வேலை பார்த்துருக்காருங்க, இவர் அனுபவமாக எடுப்பார், சக்ஸஸ் பண்ணுவார் அப்படி கால்குலேஷன் கொண்டு வர முடியாது. இவர் எங்கேயுமே ஒர்க் பண்ணலைங்க, இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி டோட்டலாக வந்து அதை நிராகரிச்சிட முடியாது. அந்த குவாலிட்டிஸை யார் வேணாலும் சினிமாவில் சக்ஸஸ் பண்ணலாம். பொதுவாக வந்து ஒரு அனுபவம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த அனுபவம் உங்களுக்கு வந்து அந்த களத்தில் இறங்கி வேலை செய்யும் போது அது வந்து உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ அப்படி ஒரு அனுபவம் ஜெயம் ரவிக்கு இயக்குனராக இருந்திருக்கா முன்னாடி அப்படின்னா அது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அது ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர் இது இப்படி யோகி பாபு வந்து கதாநாயகனாக போட்டிருக்காரு. யோகி பாபு வந்து ஒரு காமெடி நடிகர், ஓகேவா? அந்த யோகி பாபு காமெடி நடிகரை காமெடி படம் எடுத்தால் தான் அதில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ காமெடி படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. இப்போ ஒரு மணிரத்னமே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு லோகேஷ் கனகராஜே இருக்கார், ஒரு அட்லியே இருக்கார், அதாவது ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கிற இயக்குனர், அவங்கள வந்து ஒரு காமெடி படம் எடுங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் காமெடி படத்தை எடுத்துட முடியாது. காமெடிக்குன்னு ஒரு சில இயக்குனர்கள் இருக்காங்க. இப்போ சுந்தர் சி மாதிரியான இயக்குனர்கள், வி சேகர் மாதிரியான இயக்குனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி படத்தில் எக்ஸ்பர்ட்டு, அவங்களுக்கு அது வரும், அதனால் அவங்க எடுப்பாங்க. ஸோ ஜெயம் ரவி என்ன பண்ண போகிறான்னு தெரில. இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா புரோக்கோடுன்னு ஒரு படம், அந்த படத்தினுடைய இப்போல்லாம் வந்து என்ன பேர் ஏது பேர் டிஎன்ஏ அது இதுன்னு. இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் படங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு, நல்ல தமிழ் பேரில் படங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாமே மாறி போச்சுங்க. சும்மா எஃப்னு வச்சா அது ஒரு பேர், F2ன்னு வச்சா அது பேர், டின்னு வச்சா ஒரு பேர், ஆனால் அதுக்கு ஒரு மீனிங் வேறு சொல்லிப்பாங்க, புரியுது உங்களுக்கு? அதனால் இதெல்லாம் வழக்கமாயிருச்சு. புரோக்கோட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து கேட்கும்போது புதுசாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில் வந்து புரோக்கோட்னு ஒரு பீர் இருக்குது. அது வந்து அது யாராவது அங்கே யூனிட்டில் உள்ளவங்க சாப்பிட்ருப்பாங்களா, அது போய் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேரை வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருப்பாங்களா, இல்லை அது அந்த மாதிரி கதை சார்ந்த கதை வந்து அந்த அந்த களம் சார்ந்த ஒரு கதையா அப்படின்னு நமக்கு தெரில. நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா அது புரோக்கோட் அப்படின்னா நான் போய் பார்த்தேன் என்ன மீனிங் அப்படின்னு. 2 நண்பர்கள், ரொம்ப இணக்கமாக இருக்கிற 2 நண்பர்கள், அவங்களுக்குள்ள பகிர்ந்துக்கிற விஷயங்களுக்கு பார்த்தீங்களா ரொம்ப பர்சனலான விஷயங்கள். அது வந்து எந்த காலத்துலேயுமே வந்து இவங்க 2 பேருமே ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து சொல்லக்கூடாது, அந்த அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணக்கூடாது, அந்த ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் புரோக்கோட மீனிங்காக வந்து போட்டிருக்கு. அதில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேர் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஜெயம் ரவி எஸ்ஜே சூர்யா நடிக்கிறாரு. ஸோ எஸ்ஜே சூர்யா ஜெயம் ரவி நடிக்கிறாருன்னும் போது அந்த படத்துக்கு இயக்குனர் யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் யோகி அப்படிங்கிறவர் ஒரு இயக்குனரை போட்டிருக்காங்க. அவர் இதுக்கு முன்னாடி டிக்கி லோனான்னு ஒரு படம் எடுத்தார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது வடக்குப்பட்டி ராமசாமி அந்த படம் எடுத்தார். 2 படமே காமெடி படம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு காமெடி நடிகனை இயக்க போயிருக்காரு, ஒரு ஹீரோ. அந்த பக்கம் ஒரு ஹீரோ, அவரை டைரக்ட் பண்ணுற படத்தினுடைய இயக்குனர் யாருன்னா 2 காமெடி படங்கள் எடுத்த ஒரு காமெடி ஒரு டைரக்டர் கொண்டு வந்து போட்டிருக்காரு. ஸோ என்ன ஆகும்னு தெரியாது. ப்ராஜெக்ட்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வியாபாரம், அதாவது வந்து இன்னைக்கு நம்ம விஜய் படம் ஜனநாயகனே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்ரோ, கருப்பு, இன்னும் படங்கள், நம்ம சிவகார்த்திகேயனோட படம் மெட்ராசி எல்லாமே பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் வந்து தேக்க நிலை இருக்குது, மந்த நிலை இருக்குது. அதாவது டிஜிட்டல் விற்கல, சேட்டலைட் விற்கல, அப்படி இப்படி தமிழ்நாடு உரிமையை விற்கல, இப்படிலாம் கடைசி நேரம் வரைக்கும் பிரச்சனைகள் இருக்குது. ஒரு படத்தை பெரிய ஹீரோ வச்சு படம் தயாரிக்கும் போது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவருடைய ஹீரோ மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய லெவலில் இருக்கா அப்படின்னா இவர் பெரிய லெவலில் இல்லை. காரணம் என்னென்னா ஜெயம் ரவி சமீபத்தில் கொடுத்த படங்கள் சைரனு,
அகிலன்னு, அப்புறம் பூமி, அப்புறம் காதலிக்க நேரம் இல்லை, இன்னும் என்னமோ படங்கள்லாம் கொடுத்தாரு. எல்லா படங்களுமே தொடர்ந்து பெரிய தோல்வி படங்கள். ஒரு ஹீரோவா ஜெயம் ரவி பெரிய மார்க்கெட்டில் இருக்காருன்னா, ஜெயம் ரவி ஹீரோவா அப்படின்னா இல்லை, ஜீரோ. இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ அப்படி இருக்கும்போது அவரை வந்து கதாநாயகனாக முன்னிறுத்தி படம் எடுக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆபத்து. இது வரைக்கும் சினிமா துறையில் வந்து நடிகர்கள் படம் எடுத்து இப்போ எந்த லெவல் பெரிய லெவலில் சக்ஸஸே ஆனதில்லை. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அந்த காலத்தில் தியாகராஜ பகவதர்லேருந்து, சந்திரபாபுலேருந்து, சாவித்திரியிலேருந்து, லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்னு எடுத்தார். எத்தனை படங்கள் எடுத்தார். இன்றைக்கி என்னாச்சு? கடனில் இருக்கார். ஸோ நடிகர்கள் சினிமா துறையில் தயாரிப்பாளராக வந்து சக்ஸஸ் பண்ணி கொடி நாட்டினதா சரித்திரங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. 1-2 பேர் இருக்கலாம். அதாவது 1-2ங்கிறது வந்து ஒரு இது எக்ஸாம்பிளாக இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து எக்ஸப்ஷன்ஸ் தான் விட்டுறணும். அவங்கள வந்து அதாவது எக்ஸப்ஷன்ஸாக இருக்கிறவங்கள வந்து எக்ஸாம்பிளாக எடுக்கக்கூடாது. அதனால் வந்து அதுக்கப்புறம் தனுஷ் எடுத்தார், ஒன்றரை பேர்டு, காலா கீழான்னு எடுத்தார். ரஜினிகாந்த் படம் தான் காலா, என்னாச்சு, லாஸ் ஆச்சு, மூடிட்டு போனார், மறுபடியும் வந்து திறந்துருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஆர்டி ராஜா நண்பர் பேரில் படம் எடுத்தார். அவரும் பார்த்தீங்கன்னா பெரிய தோல்வி. கிட்டத்தட்ட 81 கோடி ரூபா கடன் வந்து சிவகார்த்திகேயன் தலையில் வந்து விடிஞ்சிருச்சு. நடித்து சிவகார்த்திகேயன் அந்த கடனை கட்டினார். இப்போ அப்பாடா படம் கடன் வேணாம், தயாரிப்புன்றது பேச்சே வேணான்னு அவர் வெளில வந்துட்டார். நான் அதெல்லாம் உதாரணங்கள். இப்போ சங்கர் அவர் பெரிய டைரக்டரு, அவர் எஸ் பிக்சர்ஸ்னு தயாரிப்பு நிறுவனம் வச்சுருந்தார். அந்த தயாரிப்பு நிறுவனம் ஏன் மூடிட்டார்? நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. லிங்குசாமி திருப்பதி பிரதர்ஸ் வச்சுருந்தார். கௌதம் வாசுதேவன் தயாரிப்பாளராக இருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து உதாரணங்கள். எத்தனையோ பேர் வந்து தோற்றுருக்காங்க தயாரிப்பு துறையில். தயாரிப்பாளர்களாக வந்து இருக்கிறவங்க, தயாரிப்பே தொழிலாக செய்கிறவங்க, அவங்களாலே வந்து இன்றைக்கி சினிமா பண்ண முடியல. அப்படி இருக்குது சினிமா வந்து வேற ஒரு வடிவத்துக்கு போயிடுச்சு. என்ன நடக்குதுங்கிறதே நம்ம கால்குலேட் பண்ண முடியல. ஒன்றும் இல்லை, ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலின்னு அட்ரஸே இல்லாத நடிகர்களுடைய படம் வந்து பெரிய வெற்றி படம் ஆயிடுது. பெரிய சூப்பர் ஸ்டாரோட படம் வந்து இந்தியன் 2, அதாவது கமலஹாசனோட படம், அப்புறம் கேம் சேஞ்சர் சங்கரோட படம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விடாமுயற்சி, அப்புறம் கங்குவா, இப்படி பெரிய பெரிய படங்கள்லாம் தோல்வி படங்கள் ஆயிடுது. ஸோ கால்குலேஷன் ஒரு வரையறைக்குள்ளே இருந்துச்சு ஒரு காலத்தில். சினிமா இவ்வளோ முதலீடு, இந்த லாபம் வரும், இந்த 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 நஷ்டம்தான் வரும், நஷ்டம் வந்தா அப்படின்ற ஒரு வரையறைக்குள்ளே இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே தாண்டி போயிடுச்சு சினிமா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஜெயம் ரவி ஒரு நடிகராக இருக்கிறவர், நடிகராக மட்டுமே தொடர்ந்தார்னா நல்லது. தயாரிப்பாளராக வந்திருக்கிறது என்னுடைய பார்வையில் கொஞ்சம் ஆபத்தான விஷயமா தான் தோணுது. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து இதை தாண்டி வந்து கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி அவர்கள் வந்துட்டு நீங்கள் வந்து கடவுள்ன்ற கோர்ட்டில் உங்களுக்கு வந்து எனக்கான நியாயம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறாங்க. இந்த சைடில் வந்து கார்த்தி அவர்கள் வந்து ஜெயம் ரவி வந்து மனதால் கூட யாருக்கும் வந்து துரோகமே நினச்சதே கிடையாது அப்படி சொல்லி கார்த்தி அவர்கள் வந்து சொல்கிறார். ஃபைனலான கேள்வி சார், ஜெயம் ரவி நல்லவரா இல்லையா, நல்லவரா கெட்டவரா அப்படின்ற சோனுக்கு ஆடியன்ஸே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதை நம்புறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பார்வையில் இருந்துக்கிறது சார். பொதுவாக நான் இதுக்கு பதில் சொல்கிறேன். அதாவது வந்து ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது அவனுடைய சூழ்நிலையை பொறுத்து தான் பல நேரங்களில் பல விஷயங்கள் அமையுது. புரியுது உங்களுக்கு? அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி வந்து ஒரு லாங் ட்ரிப் எங்கேயோ ஊட்டி கொடைக்கானல் ஹனிமூன் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மனைவிக்கு ஒரு ஆபத்துன்னு வருது. அந்த இடத்துல வந்து அந்த கணவன் வந்து எதிராளி எந்த அடித்து போட்டுறான், இல்லை கொலை பண்ணிடுறான், ஏதோ ஒரு சூழ்நிலை உருவாயிருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த கணவன் நல்லவனா கெட்டவனான்னு எப்படி கேட்பீங்க? மனைவியை காப்பாற்றுறதுக்காண்டி அன்றைக்கி கொலையை பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவன் வந்துட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் தான் வந்து பல நேரங்களில் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனாங்கிறத டிசைஷன் பண்ணுறதுக்கு சூழ்நிலையை தான் உருவாக்குது. இங்கே இந்த இடத்துல நீங்கள் ஜெயம் ரவி பற்றி பேசணும் அப்படின்னா, ஜெயம் ரவி எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வகையில் ரொம்ப நல்ல மனிதர். அதாவது எடிட்டர் மோகன் அவர் வந்து தயாரிப்பாளர், அவர் ஜெயம் ரவியுடைய தந்தை. அவர் வந்து ஒரு கட்டுக்கோப்பான குடும்பத்திலேருந்து வந்தவர். அவருடைய பசங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக வளர்த்தவர். இது வரைக்கும் ஜெயம் ரவி சினிமா துறைக்கு வந்து 22 வருஷங்கள் ஆச்சு. அவர் மேலே எந்த களங்கமும் கிடையாது. எந்த நடிகையோடையும் அவர் கிசுகிசுக்கப்பட்டதில்லை. எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ வந்து ஊரே சிரிக்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து ஆகிப்போச்சு. அது விட்டுருங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, சில என்னதான் நீங்கள் வந்து கம்பீரமாக இருந்தாலும் ஒரு சின்ன கல்லு தடிக்க விழுகிற சூழ்நிலை வந்து உருவாகிடலாம். அப்படி வந்து நிலைமை ஆகிப்போச்சு. அதை தவிர்த்துட்டு ஜெயம் ரவி வந்து நல்லவர் தான். ஆர்த்தி சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து நீங்கள் மனிதர்களை ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்ற முடியாதுன்னு. அது ஆர்த்திக்கும் பொருந்தும். உங்களுக்கு ஜெயம் ரவிக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, இது ஆர்த்திக்கும் பொருந்தும். ஜெயம் ரவி பதிலுக்கு இதே வந்து ஆர்த்திக்கு சொல்லலாம், அதனால் தப்பு கிடையாது. ஸோ கார்த்தி சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி வந்து நல்லவர் அப்படின்னு. கார்த்தி வந்து ஒரு நண்பர். அதாவது வந்து அவர் பேங்காக்ல எல்லாம் ஒன்றா வாக்கிங்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஏதோ பேட்டியில் பார்த்துருக்கு. தாய்லாந்துலையா ஒன்றா வாக்கிங்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெருக்கமான நண்பருக்கு வந்து அவர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் நண்பர் கொடுக்குற சர்டிஃபிகேட் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. ஒரு எதிரி வந்து இவன் நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அப்போ அவன் நல்லவன். புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்துக்கும் விரிவான தகவலுக்கும் மிகப்பெரிய நன்றி சார். நன்றி.